அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாக தோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை ஏமனின் கோரைப்பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதமிருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலுவைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலுவைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டால் பொன் பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17ஆம் தேதி, அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26ஆம் தேதி, அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலுவைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3ஆம் தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 20ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29ஆம் தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு லாப ராசியில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவானை வைத்து ஏகப்பட்ட விசேஷ அனுகூல உயர்வுகளை ஆச்சரியப்படும்படி அடைய போகின்றீர்கள். குரு பகவான் மற்றும் சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் சுழன்று கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த மாதத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் கிரக சுழற்சியை வைத்து ஆச்சரியப்படும்படியான முன்னேற்றங்களை தொட்டு விடுவீர்கள். ஆரோக்கியம் சீராக நகரும். மருத்துவ விரயங்களை ஏற்படுத்தாது. அன்றாட வருமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வாழ்க்கை துணையுடனான ஒற்றுமை குறைவு, கருத்து போராட்டங்களுக்கு தீர்வு உண்டு. வாரிசுகளால் நீடித்து வருகின்ற மன சஞ்சலங்களுக்கும் நிம்மதி உண்டு. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் கூடுதல் மேன்மை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல், கடன், வழக்கு, பஞ்சாயத்து, கோர்ட், காவல்துறை சிக்கல், சஞ்சலம், பிரச்சனைகளுக்கு நிம்மதி ஏற்படும். இளம் வயது இருபாலருக்கும் திடீர் திருமண ஏற்பாடு கைகூடும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களில் எடுத்து வைத்திருக்கின்ற முடிவுகள் சாதகத்தை தரும். தொழில், உத்தியோக, பதவி, பண ரீதியான லாபகரமான பயணங்களால் ஆக வேண்டிய விஷயங்கள் எவ்வித தடையும் இன்றி நிறைவேறிவிடும். அயல் தேச தொழில், உத்தியோக முயற்சிகள் கைகூடும். இந்த மாதம் 13வது தினம் முடிவதற்குள் அனைத்து விஷயங்களிலும் புதிய நன்மையை அடைவீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்த கோர்ட், காவல்துறை வழக்கு,
பஞ்சாயத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகள், பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காத்துள்ளன. பொன்பொருள் சேர்க்கைகளும் பூர்வீக சொத்துக்களினால் லாபங்களும் புதிய வசதி வாய்ப்பு அந்தஸ்து உயர்வுகளும் ஏற்படுகின்ற அற்புதமான மாதம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தனாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். இந்த பரிவர்த்தனை யோகம் மிக சிறந்த யோகம். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், பொருளாதார நிலை உச்சம், புதிய முயற்சிகளில் வெற்றி, குடும்ப முன்னேற்றம் போன்றவை சிறப்பாக இருக்கும். மேலும் 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவையும் திருப்திகரமாக அமையும். திருமண கனவுகள் நனவாகி மகிழ்ச்சியை வழங்கும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் அக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக செயல்படுகிறார். அவர் வக்ரம் பெறுவதால் நன்மைகள் உண்டாகும் என்றாலும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படலாம். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து கொண்டேதான் இருக்கும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான புதன் தனஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம்தான். அதே நேரத்தில் புதன் லாபாதிபதியாகவும் இருப்பதால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள். புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். சகயஸ்தானாதிபதியான அவர் வலிமை அடையும் இந்த நேரத்தில் அனைத்து வழிகளிலும் நன்மை கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் தொழில் வளர்ச்சியும் திருப்தி தரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். எனவே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி கண்டு பரவசம் அடைவீர்கள். பகல் இரவாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க உயர் அதிகாரிகள் முன் வருவார்கள். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே லாபம் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களின் உதவி கிடைக்கும். மேலும் புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு செல்கிறார். 29ஆம் தேதி குரு ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. சுக்கிரனும் குருவும் எதிரெதிர் கிரகங்கள். சில நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். இடமாற்றம் திருப்திகரமாக அமையாது. கடன் சுமை கூடும். தொழில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். கூடுதல் விரயமும் உண்டு. இந்த சிம்மராசி விவசாயிகளுக்கு பூர்வீக நிலவுடன் சம்பந்த பங்கு பாக முடிவுகள் நல்ல விதமாக முடிவு பெற இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு சககட்சி ரீதியாக அனுபவித்து வரும் அனைத்து இடையூறுகளும் விலகும். அனுகூலமான நட்சத்திரங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பூசம், திருவாதிரை, பூராடம், திருவோணம், அஸ்தம், சதயம், சுவாதி, அஸ்வினி, பரணி, அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 20, 21, 22, 23, 25, 28, 30 மற்றும் அக்டோபர் 3, 4, 6, 9, 11 மற்றும் 15. இந்த மாத செவ்வாய் தோறும் சுப்பிரமணியரை வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.